Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ட்ரெண்டிங்ல இருக்க ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமை வந்து எப்படி CV ஃபார்மட்ல கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு ஃபியூச்சர் வீடியோஸ்மே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க guys வீடியோக்குள்ளார போலாம். கைஸ் நீங்கள் பிசி ஆன் பண்ணி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே canva.com ஃப்ரீ டிசைன் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வேவோட மெயின் இன்டர்ஃபேஸ்குள்ளார நம்ம போயிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைன்இன் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி வந்து மெயில் ஐடி கொடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீ சைன்இன் தான், உங்களுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க கிரியேட்டிவ் டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சஜஷனில் நிறையா வந்து வரும். அதில் ரெஸ்யூம்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகி க்ரியேட் ஆகிரும். உங்களுக்கு நார்மலாகவே வந்து A4 அந்த சைஸ்லாம் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இல்லை. இது வந்து பண்ண A4ங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து CV ஃபார்மேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் நார்மலில் இருக்கும். CV ஃபார்மேட், கவர் லெட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ண வரும். இப்போ நம்ம வந்து CV ஃபார்மேட் தான் சொல்லியிருக்கோம். அதனால் CV ஃபார்மேட்னு ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து லுக்காக காட்டுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு மேனேஜர் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதனால் நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து எடுக்கும் போது நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ரெஸ்யூமாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து CS ஸ்டூடெண்ட்டு, இப்போ CSM IT ஃபீல்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் சூஸ் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி சிஸ்டத்தோட அந்த கீபோர்ட் அந்த பேக்ரவுண்ட் இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது. நீங்கள் இது மாதிரி உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம் லெட்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களோட டைட்டில் இருக்கிற ஆப்ஷனில் வந்து உங்களோட நேம் வந்து டைப் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் கர்சர் வச்சு இந்த லெட்டரோட எண்டில் வந்து நீங்கள் கர்சர் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். இதில் வந்து உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி ஃபாண்ட் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப இதாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு லைட்டாக புரிகிற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக இருக்க மாதிரியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. அதை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட பொசிஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களோட பொசிஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டைப் பண்ணிங்க. நான் வந்து யூடியூபர்னு போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு அதுக்குமே வந்து நம்ம ஃபாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட்டுங்கிற ஆப்ஷன் அழுத்திங்கன்னா டெலீட் ஆகிரும். டெலீட் ஆனதுக்கப்புறம் நீங்களோட ட்ரைவில் இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன் இருக்கும். அபவுட் செக்ஷனில் கீழே வந்து உங்களோட எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிக்கிட்டு உங்களோட அபவுட் என்னவோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. நான் சும்மா வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அந்த மாதிரி கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கிலீஷுங்கிற ஆப்ஷனை கொடுத்து இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டு இப்போ இங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு
கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில வந்து எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்க 100% இங்கிலீஷ் வந்து பேசுவேன் அப்படின்னா, நீங்க 100 கூட குடுத்துக்கலாம். அது மாரி அந்த ஸ்கில்ஸ்ல வந்து உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ, அது நீங்க என்ன பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்களோ, அதையும் நீங்க இதில காட்டுனீங்க அப்படின்னா, அவங்க வந்து இத பார்த்தோனே உங்கள வந்து இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில வந்து நீங்க கர்சர் வச்சு, உங்களோட நம்பர நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணீங்க. அதே மாரி மறக்காம உங்களோட பர்சனல் மெயில் ஐடிய மட்டும் குடுங்க. நீங்க தேவையில்லாத மெயில் ஐடி குடுக்காதீங்க. குடுத்துட்டு கீழ வந்து உங்களோட அட்ரஸ், உங்களோட ஓன் அட்ரஸ் குடுங்க. உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு, ஒரு லெட்டர் சென்ட் பண்றதுக்கு அவங்க இத கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால இதில மட்டும் நீங்க மிஸ்டேக் பண்ணிறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுங்க. என்ன கம்பெனி, அது எந்த இயர், எந்த மந்த் அப்படிங்கிறத குடுங்க. இல்லன்னா ஃப்ரெஷர்னா, நீங்க ஃப்ரெஷர்னே கூட என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு, கீழ வந்து உங்களோட எஜுகேஷன் இருக்கும். எஜுகேஷன்ங்கிற ஆப்ஷன்ல வந்து, அது எந்த இயர்ல முடிச்சீங்களோ அந்த இயர் குடுங்க. அதே மாரி அந்த பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். இயர் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களோட இயர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 2022, 2023ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாரி என்ன காலேஜோ அந்த காலேஜ் போட்டுங்க. யுனிவர்சிட்டி போட்டுங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, அது எல்லாமே ஒன் பை ஒன்னா நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க அடிஷனலா இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க ஆட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அந்த பேஜ்ல வந்து நீங்க இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கலர் வந்து புடிக்கல அப்படின்னா, கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு, இங்க மேல பார்த்தீங்கன்னா டாப்ல கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க லெஃப்ட் சைட்ல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மல்டிபிள் கலர்ஸ் வரும். அதில கர்சர் வச்சு அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா நெறையா வரும். கீழ வந்து பிங்க் இந்த மாரி இது பண்ணி, நீங்க பார்த்தீங்கன்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவான கலரா வைங்க. ரொம்ப டல்னஸ் கலர் வேணாம். அதே மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பியூர் ஒயிட்ல இருக்க மாரி வச்சுக்கங்க. ஏன்னா, அதான் வந்து அவங்களுக்கு நல்லா புரியும். அதே மாரி லெட்டர்ஸ் வந்து பிளாக்ல வச்சுக்கங்க. நீங்க ஃபுல்லா பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட்டு, அத எப்படி சேவ் பண்ணணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா டாப் சைட்ல ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் வரும். கீழ பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி, உங்களுக்கு வந்து ஃபைலோட டைப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சஜஷன்ல PNG, JPG, PDF வந்து நெறையா இருக்கும். நீங்க வந்து அது உங்களுக்கு என்ன டைப்ல வேணுமோ, அத நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்க PDFல சேவ் பண்ணீங்க. இல்லன்னா PNG இது 2ல ஏதாவது ஒண்ணுல சேவ் பண்ணீங்க. அப்பதான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் PNG அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, டவுன்லோட் அப்படின்னு குடுத்துர்றேன். குடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ பாட்டம்ல PNGலயும் டவுன்லோட் ஆயிட்டுருக்கு. இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம், நீங்க எப்பவும் போல இத பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மாரி நெறைய பெஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லயே ஷோ ஆகுது. அந்த எண்ட் ஸ்க்ரீன பார்த்துட்டு வீடியோ புடிச்சிருந்தா கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் குடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸுமே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ.